மீனம். மீனராசிக்காரங்க அபாரமான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை கடைசியில் தான், வார கடைசியில் கடைசி நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது இருக்காது. 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பதும் உங்களுடைய பூரண ராஜ யோகாதிபதிகளான குருவும் செவ்வாயும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் 12ஆம் தேதி இணையிறதும் பெரிய மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு. இந்த குரு அணி லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடியதில் மீன லக்னமும் ராசியும் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியது. 9ஆம் இடத்தை பாக்கியத்தை இப்போ குரு பார்த்துட்டு இருக்கிறார். பாக்கியாதிபதியும் சேர்ந்து வந்து பார்க்க போகிறார். ஆக அடுத்த வாரத்தில், இந்த வாரத்திலேயே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே திங்கட்கிழமையிலிருந்தே என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதற்காக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுபரான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தர்மகர்மாதிபதி யோகமும் மங்கள யோகமும் சந்திரமங்கல யோகமும் குருமங்கல யோகமும் சந்திரகேந்திரன் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் வருவார். எல்லா யோகமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆகவே கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அசால்ட்டாக போகிறவங்க தானே மீனராசிக்காரங்க. ஏன்னா கெட்ட எண்ணம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இருக்காது. எந்த ஒரு நிலைமையிலையும் ஒருத்தரை கெடுக்கணும், ஒரு குறுக்கு வழியில் போகணும், ஒரு நேர்மையற்ற வழியில் போகணும், இந்த மாதிரியான எண்ணங்களே மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. இருப்பதை கொடுத்து விட்டு வரக்கூடிய இரக்க குணம் உள்ள நீங்கள் தான் அன்பால் ஏமாறுவங்களே தவிர மற்றவங்க ஒன்று அவங்கள ஒரு மாதிரியாக இந்த மாதிரியான ஏமாத்துற அமைப்புகள்லாம் கிடையாது. அவர்களுக்கு எல்லாருக்குமே இப்போது நல்ல விதமான தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரம் சர்வ நிச்சயமாக கிடையாது. 5ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகளை விளக்குவார். குழந்தைகளுடைய கல்வி கட்டணத்தை பற்றி கவலைப்படாத அமைப்புகளை பண்ணுவார். குழந்தைகளுக்கான கல்வியை தீர்க்கமாக நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கக்கூடாததில் ஒரு தெளிவுகள் உங்களுக்கே வந்துடும். நீங்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதே போலவே 6ஆம் பாவகத்தில் சந்திரன் இருக்கிறது என்பது நோய் நொடிகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நோய் நொடிகள் அப்படிங்கிறது எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த வயது உடையவர்களுக்கு நோய், அதாவது ஒரு 60 வயது ஆச்சுனாலே நோய் வந்துடுது இல்லையா. இந்த 60 வயது கடந்த மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே நோய்த்தன்மைகள், நோய் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சில பல உறவு அமைப்புகளில் ஒரு மாதிரியான இணக்க சூழ்நிலையை வைப்பார். கணவன் மனைவி கொஞ்சம் ஒரு மாதிரி முகத்தை அப்படி இப்படி இழுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் இணக்கமாக, பரவாயில்ல, அவர் செஞ்சதும் தப்பு தான், நான் செஞ்சதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வரும். நட்புகளுக்குள் இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, அப்படி ஒன்றும் 6 நாட்கள் 7 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்து வார கடைசியில் தான் சந்திராஷ்டிரமம் ஆகிறதுனால பெரிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு நிச்சயமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.